ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். லாஸ்ட் வீடியோவில் சீரியல் நடிகளை பார்த்து சிலுத்து போன நீங்கள் இப்போ கோலிவுட் நடிகளை பார்த்து சும்மா அவங்க தம்பியை கும்முன்னு கும்ம போகிறீங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் இது வரைக்கும் பார்க்காத சில சூப்பரான தரிசனத்தை தான் பார்க்க போகிறீங்க. காஜி மம்மியை பார்த்தாலே நம்ம கடப்பாறையை பிடிச்சி ஆட்ட வேண்டி வருமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுது. ஒர்த்து வருமா, இந்த வீடியோவில் காட்டின பீஸ் எல்லாம் செம்ம ஒர்த்து வருமா அப்படின்னு சொல்லி தமன்னா எப்படி பூரிப்பாக இருக்கோ அந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் பூரிப்பாக ஆவீங்க. இந்த வீடியோவை நம்ம அஞ்சலி செல்லத்தோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அஞ்சலி செல்லம் சும்மா கும்முன்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. இதை பார்த்தாலே நம்ம தம்பிக்கு அடி கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம ரசிகர்கள் யோசிப்பாங்க. ஆமாங்க, சைக்கிளில் சும்மா ஜல்லுன்னு தள்ளிக்கிட்டு போகும்போது தர்பூசணி 2 தாறுமாறாக மேலே இங்கேயும் குலுங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் கேஷுவலாக உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது செல்லக்குட்டி மொளன்னு சும்மா கும்முன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. ஆஹா, எம்மா பெருசாக இருக்குடா ஏப்பா அப்படின்னு சொல்லி திரும்பி உட்காந்துருக்கும்போது தாங்க தெரியுது இந்த படம் முழுக்க சும்மா நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு அஞ்சலி செல்லம். அத்துல்யா குட்டியோட லிப்ஸு சும்மா வரியாக சூப்பராக இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். செல்லத்தோட மனசும் ரொம்ப பெருசு அப்படின்றது இப்போ தான் தெரியுது. வைபவ் இந்த இடியை தாங்குவாரா என்ன அப்படின்றது தெரியவே இல்லை. இந்த படம் முழுக்க நமக்கு செம்ம ட்ரீட்டு கொடுத்துருக்காங்க. உன்னோட லிப்ஸு நல்லாயிருக்கு, வாய் நல்லாயிருக்கு அப்படின்னு வர்ணிச்சான். இப்போ என்னென்னா உனக்கு சாக்கோபார் பிடிக்குமா கோனைஸ் பிடிக்குமான்னு கேட்குறானே. பிரியங்கா செல்லத்திட்ட இப்படி கேட்டோன்னா நம்ம ஸ்ரீலீலா குட்டிக்கு கோவம் வந்துடுச்சு. வாய்க்கு ஸ்பெஷலே நான் தான், சும்மா விரலையே இந்த சப்பு சப்புறனே, அப்போது சாக்கோ பாரு கோனைஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா எந்த மாதிரி சப்புவேன் அப்படின்னு சொல்லி சாம்பிள் காட்டுது செல்லக்குட்டி. ஆஹா ஆஹா, என்னம்மா சப்புதியா, யாரா அந்த குட்டி கும்முன்னு இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, அப்படி தான் இருக்கும். தமிழில் நடித்து பல வருஷம் ஆச்சு, ஆனால் தெலுங்கில் நம்ம ரசிகர்களுக்கு அப்பப்போ ட்ரீட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட செல்லக்குட்டியை மறுபடியும் தூக்கிட்டு வந்திருக்காங்க கோலிவுட்டுக்கு. செல்ல இப்படி கையை தூக்கி ஆஹா அக்கிள் காட்டுதே அப்படின்னு நினச்சா ஸ்டேஜை விட்டு இறங்கி வரும்போது லெக் பீஸு சும்மா வேறு லெவல்ரா, அதுவும் சைடு வியூவில் பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் தரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. செல்லம் உன் படம் எப்போ வருது, உன் தரிசனத்தை பார்க்க தேட்டருக்கு போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாவ், ஸ்ரீலீலாவோட இடுப்பை பாருங்கள், சும்மா செம்மையாக இருக்குது. அடடா அல்வா துண்டு இடுப்பு அப்படின்னு பாடுவாங்களே, அந்த அல்வா துண்டு இடுப்பை கடித்து சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வர்ணிக்கிறத பார்த்து செல்லம் இதெல்லாம் நல்லா தான் வர்ணிக்கிறீங்க, கோலிவுட்டுக்கு என்ன எப்போ கூப்பிட போகிறீங்கன்னு கேட்குறாங்க. கருன்னு இருக்க அக்கில் பார்க்குறதா இல்லை கொல்லுன்னு இருக்க தொப்பில் பார்க்குறதா? ஆன்ட்டிக்கு 50 வயசு அப்படின்னு சொன்னால் நம்புற மாதிரியா இருக்குது. 30 வயசு ஹீரோயினுக்கே டஃப் கொடுக்கும் போல் கஸ்தூரி. அதித்தி மாமியோட ஆழ்துளை கிணறு தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, எப்படி இருக்குது? ஃபங்க்ஷனுக்கு வரும்போதெல்லாம் இப்படி பால் குடம் பொங்குற மாதிரியே வந்தால் எங்கள் நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா கஜோல் செல்லம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேட்குறாங்க. 50 வயசு அப்படின்னு சொன்னால் யாராலையும் நம்பவா முடியுது? அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக வச்சுருக்கு செல்லக்குட்டி. அப்போ நான் மட்டும் என்ன சும்மாவா? வயசு 50 தாண்டினாலும் இன்னும் அழகு குறையவே இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கும்முன்னு காட்டிக்கிட்டு இருக்கு நம்ம ரம்யா செல்லம். ஆமாங்க, கேமராமேன் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்றது செல்லத்துக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் செல்லம் சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்குது. அது மட்டுமா கையை லைட்டாக தூக்கி என்னோடய அக்கிலையும் பாருங்கள் அப்படின்னு காட்டிட்டு கும்முன்னு போஸ் கொடுத்துருக்கு மறுநாள் செல்லம். அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம மில்கி பியூட்டி. கையில் காசை கொடுத்துட்டு என்னடா பண்ணுது அப்படின்னு பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனில் செல்லக்குட்டி டிக்கெட் வாங்கி ட்ரெயினில் ஏறலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு போல். இந்த சீன் முழுக்க பார்த்தீங்கன்னா செல்லம் சும்மா மஞ்சள் கலர் டிஷர்ட்டை போட்டு அந்த பனானா மில்க் ஷேக் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு கும்முன்னு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். என் கண்ணையே என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஏன்டா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இப்போ தான் பார்த்தேன் மஞ்சள் டிஷர்ட்டுக்குள்ள குட்டி கொய்யாக்கா சைஸுக்கு இருந்த செல்லத்தோட அந்த பால் பணியாரம் இப்போ எப்படா இவ்வளோ பெரிய மாம்பழம் சைஸுக்கு பெருசாச்சு, தமன்னா எதுவும் ஒர்க் அவுட் பண்ணுதோ அப்படின்னு கேட்குறேன். என்னது என் மாம்பழத்தை ஹேர் ஸ்டைல் மறைக்குதா, இருங்க இப்போயே பின்னாடி எடுத்து போடுறேன் அப்படின்னு செல்லக்குட்டி பின்னாடி எடுத்து போட்டுருச்சு ஹேரை. ஏன்னா என் மாம்பழத்தை காட்டுறதுக்காக தான் இந்த காஸ்டியூமே போட்டு வந்தேன், அப்படி இருக்கும்போது மறைக்க விடுவேனா அப்படின்னு இருக்கு. ஓடி வரும்போது மாம்பழம் குலுங்குன்னு பார்த்தா செல்லத்தோட அந்த அழகான ரவுண்டு தொப்புள் குலுங்குதியா. தர்பூசணி சீசன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாரும் தாகத்தில் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது யாரா சொன்னா நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கும்முன்னு வந்து உட்காந்துருக்கு இந்த செல்லக்குட்டி. சும்மா யாரும் நம்ம ஸ்ரேயாச்சரனை கேஎம்ஆர் அப்படின்னு சொல்லலைங்க. கேஎம்ஆர்னா பாதி பேருக்கு என்னன்னு தெரியலையா, காம மகாராணி அப்படின்ற பட்டத்தை செல்லத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அதான் செல்லம் முன்னாடி சூப்பராக காட்டுது. யாரா அந்த ஆண்டி எங்கேயோ பார்த்த மாதிரி கும்முன்னு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட நம்ம சுரேகாவாணி தமிழ் தெலுங்கு படங்களில் அம்மா அண்ணி சித்தி கேரக்டரில் நடித்து பட்டை கலப்பின செல்லக்குட்டி வெக்கேஷன் போனால் சும்மா தரமாக காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்ஃபி வீடியோ வெளியிட்டிருக்கு. ஆஹா, நெஞ்சிலே வாழைப்பூன்னு இதை பார்த்து தான் பாடியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அடுத்து ஸ்ருதிகாசனோட ஹேரை தூக்கி பின்னாடி போட சொல்லி லைவில் ஒரு ஃபேன் சொல்கிறாப்புல. செல்லமும் பின்னாடி தூக்கி போட்டு ஆஹா நம்ம பழம் நமக்கே இவ்வளோ பெருசாக தெரியுது, அதுக்காக தான் இவன் பின்னாடி தூக்கி போட சொல்லியிருக்கானோன்னு சொல்லி மிரண்டு போயிடுச்சு. நண்பர்களே, ஃபேஸை பார்த்தாலே போதை ஏறுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஆமாங்க, செல்லத்தோட கண்ணை பாருங்கள், கண்ணு அந்த உதட பார்த்தாலே சும்மா போதை ஏறும் போல அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. கோலிவுட்டில் இப்போ இவங்க 2 பேருக்கு தாங்க போட்டியே. ஆமாங்க, ரம்யாவை பார்த்த ஃபீலிங் சித்தப்பா.
கோலிவுட்டில் இப்போ மாளவிகா மோகனனும் நம்ம செல்லக்குட்டி மீனாட்சி சௌத்ரியும் தாங்க சும்மா மாம்பழத்தை வச்சு மிரட்டுறாங்க. இவங்க மாம்பழத்தை பார்த்தா நம்ம பசங்க சும்மா இல்லைங்க, இப்படி தாங்க பால் பாக்கெட்டை தெறிக்க விட்ற மாதிரி தெறிக்க விட்டுறாங்க. நண்பர்களே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய், டாட்டா.